முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த வெள்ளை அறிக்கை முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் 7 பேர் விடுதலை குறித்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் இடையே கடந்த 2 நாட்களாக ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை தேவையா இல்லையா என்பது குறித்த அறிக்கை யுத்தம் மூண்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் இதயத்துல்லாவிடம் கேட்டபோது ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை குறித்து திருநாவுக்கரசர் தெரிவித்த கருத்து திமுகவின் கருத்திற்கு எதிரானது அல்ல என்று குறிப்பிட்டார். மேலும் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை மற்றும் ராஜீவ் கொலை வழக்கில் 7 பேரை விடுவிப்பது ஆகியவற்றை ஒப்பிடுவது தவறானது என்றார் அவர். ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்டு எங்கிருந்தோ தமிழ் மண்ணுக்கு அவமானம் தேடி தந்தார்கள். அன்றிலிருந்தான் தமிழ் மக்கள் ஈழப் பிரச்சனையிலே ஒரு மாற்று கருத்தை வைத்தார்கள், அதுவும் விடுதலை புலிகள் விஷயத்தில். அதனால் அதற்கும் இதற்கும் முடிச்சு போடுவது என்பது மிக தவறான ஒன்றுதான் என்றுதான் எங்களுடைய தலைவர் திருநாவுக்கரசர் சொன்னார். இது தொடர்பாக மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தியிடம் கேட்டபோது முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன் வெளியிட்ட கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். இது தொடர்பாக இளங்கோவனுடன் வெளிப்படையான விவாதம் நடத்த தயாராக இருப்பதாகவும் திருமுருகன் காந்தி கூறியுள்ளார். நிரபராதிகள் என்றும் அவர்கள் குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்பதை வெளிப்படையாக காவல்துறை அதிகாரி சொன்ன பிறகும் கூட அவர் மீது தண்டனை நீட்டிக்க வேண்டும் என்று விரும்புவது இவர்கள் அப்பாவிகளை பழி கொடுத்து உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற வேலை EVKS அவர்கள் செய்கின்றனர் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறோம். இது குறித்தான வெளிப்படையான விவாதத்திற்கு மே 17க்கும் தயாராகவே இருக்கிறது. இது குறித்து முழுமையான ஆதாரம் கூட நாங்கள் பேசவே தயாராக இருக்கோம். கொலை வழக்கில் தவறாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அப்பாவிகளை பலியிட வேண்டும் என்கிற வேகம்தான் EVKS இளங்கோவனிடம் இருப்பதாகவும் அப்பாவிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என விரும்புவது உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற வேலையை EVKS செய்துள்ளதாகவும் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மரணம் மற்றும் ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக இரு தலைவர்களின் கருத்து மோதல் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கிறது. செந்தில்குட்டி, News 7 தமிழ், சென்னை.